அஸ்ஸலாமு அலைக்கும் ஐபோவான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி விசிட் பண்ணியது வந்து எஸ்ஏஎம் லாஃப்ட் ஏஜ் ஃபாசிபர் விசிட் பண்ணியது வந்து ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அவர் லொஃப்ட்டுக்கு இது வந்து அக்கௌண்ட்டில் அதை விசிட் மீட் பண்ண வந்துக்கிறோம். அதை இன்ஷால்லா அதுட்டு போகும் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாசிபர் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க இன்ஷால்லா. வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பிடிஎம் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தது 2013. ஆரம்ப காலத்தில் ஃபென்சி விஜன் தான் இதில் நான் வளர்த்தேன். அதோட 2014 ஆரம்பி ரேசிங் ஹோமர்ஸ் அவ்வளோதான் ஆரம்பிச்சு. ரேசிங் ஹோமர்ஸ் நீங்கள் ரேஸ் வந்து எப்போ வந்து ரேசிங் ஹோமர்ஸ் செஞ்ச வளர்த்துறீங்கோல எப்போ நீங்கள் ரேஸ் அடிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த கிளப்பில் ஃபர்ஸ்ட் ரேஸ் பண்ணீங்க? உங்களோட பேட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் தந்துச்சு? உங்களோட பெஸ்ட் பிளட் லைனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆரம்ப ரேஸ் வந்து 2016 கிளப் ஆரம்பிச்சு எஸ்எல்ஆர். அந்த டைமில் நான் இருக்கல வெண்ணா என்னோட பிரதர் ஃபெரோஸ் அவர் மூலமாக தான் நான் எஸ்எல்ஆர் மெம்பர் ஆகி அப்புறம் நான் வந்து தான் நான் இப்போ 2017 ரேஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேஸ் உங்களுக்கு எந்த ரேஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? எப்படி லெஃப்ட் ரைன் பண்ணீங்க? உங்களுக்கு யார் இந்த பேட்ஸ் நீங்கள் வீட்டில் டைமில் யார் வந்து ஒரு பேட்ஸை பார்த்துக்கிற? நீங்கள் என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுக்குற? நீங்கள் எப்படி பேட்ஸை ட்ரைன் பண்ணுற? அடுத்து வந்து என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்குற? நீங்கள் அது கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணுங்க. 2017 ஆரம்ப காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த நேரம் சூழ்நிலை நிறைய ஃப்ரெண்ட்ஸும் மாறிக்கிறாங்க. எல்லாரும் கூட தான் நாங்கள் ஒத்துழைப்போம். எல்லாரும் ஒரு ஒத்துழைப்பாட்டம் போகிறது ட்ரைனிங்க்கு. அடுத்த கட்டமாக முந்தையெல்லாம் வந்து போர்த்துக்கீனல் வாரது தான். அது மாதிரி நீ ஷோப்பில் கிளம்புலேருந்து இருக்கிறது அந்த மாதிரி நல்ல ஃபுட்டுகளை கொடுத்து நான் ப்ராக்கரை நல்ல கண்டிஷனில் வச்சுக்கொள்வது. அடுத்து அவங்க ஃபேமிலி சைடில் இந்த பிஜன் ஃபீல்டுக்கு வந்து எப்படி அவங்களோட சப்போர்ட் செய்யணும்? ஃபேமிலின்னு சொன்னால் மஷால் வந்து அம்மா அப்பாவும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நான் பொதுவாக பிஸ்னஸ் இப்போ காலையில் போனதுனாலும் அவங்களே விடுவாங்க, சாப்பாடுகள் போடுவாங்க. அவங்களுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்பக்கும். அடுத்து நீங்கள் வந்து ஒரு பேர்டை வந்து ரெடி பண்ணக்குள்ள வந்து நீங்கள் ரேஸுக்கு இருந்தாலும் ப்ரீடிங்க்கு இருந்தாலும் எப்படி ஸ்டார்ட்லேருந்து வேறு அவங்களுக்கு சொல்ல முடியுமா? ரேஸுக்குன்னு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ப்ரீடிங் பேர்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஒவ்வொரு ரேஸ் ஒவ்வொரு கேட்டகரி வந்து வைப்பாங்க, வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் எப்படி அதுக்கு ப்ரீட் பண்ணி ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? இந்த பேர்டை தான் இதுக்கு ஜோடி சேர்க்க வேணும்னு எப்படி செய்வீங்க? பொதுவாக நான் இருக்கேன். ஒரு சொல்லப்போனால் ஒரு வருஷத்துல நான் எல்லாரும் தெரியும், ஒரு வருஷத்தை ஒரு தடவை தான் நான் ப்ரீட் பண்ணுறேன். மற்றபடி அந்த ப்ரீட் முடிஞ்சதோட மேல் வேற ஃபீமேல் வேற கூட்டில் போட்டு அதே மாதிரி இந்த கூட்டில் லெஃப்டில் வந்து மொத்தமாக ஒரு 90 புறா போடு கூட்டில். அப்படி இருந்தாலும் கூட நான் லெஃப்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து 24 புறாக்கள் தான் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு ரேஸ்லையும் பார்த்தாலும் 20 புறாக்குள்ள தான் ரேஸ் பண்ணிட்டு. அப்படி இருந்து என்ன காரணம் சொன்னால் அப்படி குதிரை எடுத்தோன்னே புறாக்கள் லொட்டா இருந்த செட்டு தான் எனக்கு அந்த சான்சஸ் இல்லாமல் இல்லை. இல்லை குறைய அந்த கூட்டில் 90 புறா போட்டதை நான் 20 புறா குறைச்சி போட்டாலும் புறாவில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த அதில் என்ன சொல்றது, அந்த விருப்பத்தோட அந்த ஒரு புறாக்கள் கொஞ்சமாக இருந்தோடனே அதோட ஒரு இன்ட்ரெஸ்டாக இருங்க அந்த கூட்டு. அடுத்த நீங்கள் அந்த ரேஸ் வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணும்போது ஸ்டார்ட்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் ட்ரெயின் பண்ணுங்க? சாதாரண 150 150 கிலோமீட்டர் ரேஸ் இருக்குன்னு சொன்னால் மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரெயின் பண்ணுவீங்க? ஸ்டார்ட்லேருந்து எப்படி கொண்டு போவீங்க ரிசல்ட்டு கொஞ்சம் முக்கியமாக நல்ல கேள்வியானது. முக்கியமாக நான் வேக்டில் ஃபெஸ்டஸ் வந்து மாசில் ஏற்றாது ஃபெஸ்டஸ் பண்ணி கிட்டத்தட்ட 14-15 கிலோமீட்டர் ஃபெஸ்டஸ். அதுக்கப்புறம் வந்து அப்போ அதுக்கப்புறம் ஜம்புலே காணும். சாதாரணமாக யாழ்ப்பாணம் பேசுகிறேன்னு குறைஞ்சது ஒரு 7 டோஸில் முடி கம்ப்ளீட் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது ரேசிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ட்ரெயின் பண்ணும்போது மேல் வேறையா லெஃப்டில் உங்களோட ஃபீமேல் வேறையா இருக்கும். அடுத்தது வந்து ட்ரைனிங் கொண்டு போகும்போது பாஸ்கெட் ட்ரெஸ்ஸிங் பாக்ஸில் கொண்டு போகும்போது அது வந்து உங்களோட பேட்ஸ் வந்து நீங்கள் வெரைட்டியாக மேல் ஃபீமேல் வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லை செப்பரேட் ரிலீஸ் பண்ணுவீங்களா?
அது வந்து இப்போ ரேஸ் டைம்ல கூட மேல் வேற கேஜ்ல ஃபீமேல் வேற தான் இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ பாஸ்கெட்டிங் பண்ண போல மேல் வேற ஒரு பாக்ஸ்ல ஃபுல்லாக கொண்டு வந்தேன். அதுன்னா ஒரு பாக்ஸை சாதாரணமாக 15-16 புறாக்கிற கோழியில் குறைஞ்ச ஒரு 10 புறா அப்படி போட்டு மற்ற இதில் ஃபீமேல் ஒரு பாக்ஸு போயிட்டு வேறு வேறையாக தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபீமேல் செட் ஃபீமேல் அப்படி செட் வேறு வேறையாக தான் ரிலீஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து நீங்கள் ப்ரீடிங்க்கு வந்து எப்படி பேர்ட்ஸை நான் ஒன்று கேட்டிருந்தேன் கேள்வி. ப்ரீடிங்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும், எப்படி நீங்கள் ஐ ஸ்கேனிங் பார்ப்பீங்களா இல்லை பிளட் லைனை பார்ப்பீங்களா? அடுத்தது வந்து அதை ரேஸ் பண்ண பேர்ட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ப்ரீட் பண்ணுவீங்களா, எப்படி பார்ப்பீங்க? அந்த புறாகளில் இப்போ போன அனைத்து புறாக்கணும் ரேஸ் அடிச்ச புறாக்கு அதே மாதிரி அந்த பிளட் லைனில் நான் ஒரு வருஷத்துலையும் பார்ப்பேன். பொதுவாக ஒரு மேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபீமேலில் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துக்குலேயும் மாற்றி மாற்றி தான் நான் பேர் பண்ணுறேன். இப்போ இந்த தடவை எனக்கு ஒரு ரேஸில் ஒரு 65 ஸ்பீட் வந்துருச்சுன்னா அதை விட கூடுதலாக தான் அடுத்த வருஷம் நாங்கள் எதிர்பார்ப்போம். 70 ஸ்பீட் மாதிரி தான் நாங்கள் அதை சொல்லி தான் நான் அந்த நல்ல பெடிகிரி உள்ள இதில் நல்லா பார்த்துட்டு நான் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொப்போஸ் பண்ணின புறாக்கள் தானே இருக்குது. அது மாதிரி ஐசானியும் பார்க்குறது அதே மாதிரி பிளட் பார்த்துட்டு நான் பேர் பண்ணுறேன். அடுத்தவங்க ரேஸில் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்ரீலங்காவில் அவனோட பெர்ஃபார்ம் பண்ண பேர்ட்ஸை நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்களா? ரேஸ் அடிச்ச புறா நீங்கள் இம்போர்ட் பண்ண புறா அங்கே ரேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ண புறாக்களை வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் ரேஸ் பண்ணி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்த பேர்ட்ஸை வந்து நீங்கள் அதை வெயிட் பண்ணி திரும்ப ரேஸ் பண்ணிடலாம். என்ன நடக்கும் ஷப்பின் அப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினோடனே அப்படி கூடுதலான பெருசே மாதிரி அந்த புறாக்களை கேட்டு வரேன் வச்சுக்கொள்ள நிலைமை அப்ப அந்த நீங்க உங்களோட பிளட்ல வந்து ஸ்ரீலங்கா பூரா இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நீங்க வந்து ரேசிங் சீசன் ஆகிட்டு இந்த ட்ரைனிங் ஆகிட்டு என்ன எப்படியான சப்ளிமெண்ட் பாவிப்பீங்க? ரேஸ் ட்ரைனிங் முந்தி நீங்க ட்ரீட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அடுத்தது ட்ரைனிங் முந்தி என்ன ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? எப்படி எங்குள்ள சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? அதான் சொல்லி இதுவெல்லாம் இப்படி சப்ளிமெண்ட் வந்து உங்களோட சப்ளிமெண்ட் அதே மாதிரி வெளியிலேயும் இருக்குது. கூடுதலாக இப்போ ரேஸுக்காக நீங்களோட ஃப்ரெண்டுகள் வந்து ரேஸ் இருக்கிறதுனால ஒரு சக்ஸஸ் இருக்குது. அந்த இது அடிப்படையில் என்னோட ஃப்ரெண்டுகளையும் கூடுதலாக யூஸ் பண்ணுறேன். அந்த ஷெட்யூல் ஒரு இதுக்கு போட்டிக்கு நீங்கள் ப்ரீடிங் சீசன் என்ன கொடுக்கணும், ரேசிங் சீசன் என்ன கொடுக்கணும், அந்த அடிப்படையில் அந்த இதை நான் யூஸ் பண்ணி தொடர்ந்து. நீங்கள் வந்து இப்போ ரேஸ் ஒன்று இப்போ அனௌன்ஸ் பண்ண கிளப் ரேஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ண பிறகு உங்களோட பேர்ட்ஸை நீங்கள் இந்த பேர்ட்ஸை ரேஸ் பண்ண பாருன்னு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அடுத்தது அதுக்கு நீங்கள் முந்தி நம்ம ட்ரீட்மெண்ட் உங்களோட சிஸ்டம் ஒன்று இருக்கா? ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் ரூட் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கா? அடுத்து வந்து ட்ரெயின் பண்ணக்குள்ள எப்படி சப்ளிமெண்ட் கொடுப்பீங்க? அடுத்து ரேஸ் டைமில் எப்படி சப்ளிமெண்ட் கொடுப்பீங்க சொல்லுங்கள். சாதாரணமாக இப்போ ரேஸில் வந்து 2 மந்த்க்கு முன்னே ஆரம்பிச்சிடுவாங்க கிளப்பில். அப்போ நாங்கள் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டில் சொல்லி இப்போ 1 வீக்கில் ஆரம்பிச்சுட்டு சாதாரணமாக நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறது சாதாரணமாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னே எல்லாத்தையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட புறாக்களை நாங்கள் கண்டிஷனிங் சொல்லிட்டு கட்டாயம் பார்த்துக்கொள்ளும். அதில் இப்போ கல்லியல் விளைந்திக்கும் புறாக்களை ஒருத்தர் அப்படி பார்க்க மாட்டாங்க. புறா பிடிச்சதும் பாஸ்கெட்டிங் பண்ணியாச்சு கொண்டு போயாச்சு. அப்படி ஒரு நாள் அந்த பிள்ளைகள் செய்யப்படாது. ஏன்னா புறாக்கள் கூடுதலாக லொஸ்டா சில கல்லியல் விழுன்னு சொன்னோன்னே நடுப்புறா வருதுதான் சொல்லிட்டு இப்போ கிட்டனா புறாக்கள் குயிக்காக வந்துடும். அதே மாதிரி தூரம் போக போக அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது. ஒரு கல்வி விழுந்துன்னு சொன்னாலும் லொஸ்ட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் கூட. சுற்றி இந்த இப்போ எந்த ஃபென்ஸியாக இருந்தாலும் சரி கட்டாயம் தெரியாத ஃபென்ஸியமாக இருக்குது. முக்கியமான என்னன்னு சொன்னால் ரேஸ் டைமில் கட்டாயம் புறாக்கெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் பண்ண கொண்டு வரதுக்கு புறாவில் கட்டாயம் பிடிச்சி பாருங்க கல்லியல் விழுந்திக்குதா, ஹெல்த்தியாக இருக்குதா, அதை கட்டாயம் பார்த்து புறாக்களை கொண்டு போவீங்க பண்ணிக்குதா எல்லாம் கட்டாயம் வந்து இந்த இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணு. அடுத்து நீங்கள் ட்ரைனிங் டைம்ல வந்து சப்ளிமெண்ட் கொடுப்பீங்களா? ட்ரைனிங் பீரியட்ல ட்ரைனிங் பீரியட்னு சொன்னால் ரிகவரி பண்ணுறதுக்கு அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கூட்டி கொள்றதுக்கு சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்களா? இப்படித்தானே ஒவ்வொரு இதுல சப்ளிமெண்ட் கூடுதலாக பூஸ்ட் இருக்குது உங்களோட இதுலையும் இருக்குது. அதே மாதிரி
இன்னொரு ஒன்று ரெண்டு அப்படின்னு சொன்னா அதுல என்னோட இருக்குமைக்கு நான் நினைக்கிறேன் சப்ளிமெண்ட் அதுல கொடுத்துதான் கட்டாயம் கொண்டு போகணும். அடுத்த பார்த்துட்டு நீங்க மிச்சமே விருப்பமா இந்த ரேஸ் ஒன்று இருக்குங்க, ஒவ்வொரு ரேஸ்ல வின் பண்ணிப்பீங்க, நீங்க ஃபுல் இன்ட்ரெஸ்டா ஹோப்ஃபுல்லா எதிர்பார்த்து வின் பண்ண ரேஸ் எந்த ரேஸ்? 2020 2020ல நல்லா எதிர்பார்த்து இந்த யங் பேர்ட் ரேஸ் வந்து நான் எதிர்பார்த்த ரேஸ் அதே மாதிரி நல்ல ஒரு சக்சஸ் தந்தது மாஷாஅல்லா. எந்த கிளப்ல நீங்க ரேஸ் பண்ணீங்க? SLRP ஸ்ரீலங்கா ரேசிங் ஃபெடரேஷன். அதுல வந்து நீங்க உங்களோட பிளேஸ்மெண்ட் எப்படி எடுத்தீங்க? நினைக்கிறேன் 3 கேட்டகரிக்கு வச்சவங்க வேற வேறையா ஒரு பகுதியிலையும் அப்ப நினைக்கிறேன் 1 to 8 அப்படி வந்துச்சு. ரேஸுக்கு போகாத இப்போ நம்மள ட்ரெயின் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்பெஷலா நீங்க ரேஸ் அன்றைக்கு ஒரு அவங்களோட சீக்ரெட் ஒன்று இருக்குமே, அந்த சீக்ரெட் என்ன நீங்க செய்வீங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? நான் பொறுத்தோம்னா அப்படி ஒரு இப்படிதான் நான் சொல்ல போனா பிரெட் லைன் தான் எல்லாத்துக்கும் மெயின் பிக்சர் வந்து அது சரியா இருந்ததுன்னா எனக்கு த்ரூ எத்தனை வருஷத்துக்கும் அந்த கப் அடிச்சு கொண்டே இருக்கேன். மெயின் வந்து புறாதான் நான் செலக்ட் பண்ற புறாதான். மெடிசினும் இருக்கணும் தான். அதே மாதிரி சொன்ன மாதிரி பூஸ்ட் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மோட்டிவேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இப்படித்தான் அந்த ரேஸ் டைம்லயும் கூட நான் அந்த டைம் அந்த நாளைக்கு கொடுப்போம் தானே புறாக்களை, அந்த நாளைக்கு கூட நான் என்ன செய்வேன், புறாக்களை மேல் வேற ஃபீமேல் வேற தான் பாக்ஸ் பண்ணி கொண்டு போவேன். ஒரு நாளும் அந்த இந்த ரேஸ் டைம்ல கூட வந்து இறங்கினாலும் கூட என்னோட பிடிச்சி வேற வேற தான் நான் செப்பரேட் தான் பண்ணி வச்சிருவேன். மற்றபடி ரெண்டு ஒன்று போட மாட்டேன் புறாக்களை. பிளட் லைன்ஸ் எத்தனை பிளட் லைன் மட்டும் இருக்கு? என்கிட்ட கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 6 பிளட் லைன் மாதிரி இருக்கு. மெயினா அதுல நீங்க யூஸ் பண்ற என்ன பிளட் லைன் ரேஸ் பண்ணுவீங்க? கூப்மேன், ஜென்சன் கம்பெனி. மெயின் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பெட்ஸ் அந்த பிளட் லைன்ஸ் கூப்மேன், ஜென்சன். எத்தனை ப்ரீடிங் பேர் யூஸ் பண்றேன் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு என்கிட்ட மொத்தம் 14 புறா தான் இப்போ இது டைரக்ட் இம்போர்ட் புறாக்கள் மட்டும். ரேஸ் இப்ப நீங்க ரேஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, எந்த காரணத்தால நீங்க இந்த ஃபீல்டு இந்த அப்படி ஸ்டாப் ஆகிருக்கீங்க? ஏன்னா நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை புறாக்கள் இவ்வளவுதான் பேலன்ஸ் ஆகிடுது இப்போ. அதுக்கு முந்தி வந்து நீங்க எத்தனை ப்ரீடிங் பேர் வச்சிருக்கீங்க ரேசிங் சென்டர்ல? டைரக்ட் புறாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 புறா மாதிரி. அது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க? கிளீனிங் மெத்தட் சரி, யாரு கிளீன் பண்றது சரி, நீங்களே உங்களோட பேர்ட்ஸை வந்து எப்படி ஹெல்த் மெயின்டைன் பண்ணுவீங்க? இதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப அவர் குறைஞ்சது ஒரு 3 வீக்ஸ்க்கு ஒருக்கா அப்ப பெரிய லெஃப்ட் வண்டி இருக்குது, அது வந்து 3 வீக்ஸ்க்கு ஒருக்கா மெயின்டைன் பண்ண ஃபுல்லா கிளீன் பண்ணுவேன். ரேசிங் லெஃப்ட் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா கிளீன் பண்ணுவோம். மெயினா வந்து நாங்க எந்த கேஜா இருக்கட்டும் கட்டாயம் கிளீன் தான் முக்கியம். இப்ப மனுஷனா இருந்தாலும் ஒரு நாள் குளிச்சு சுத்தமா இருந்தா தான் அவர் அதுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு மாதிரி ஹெல்த்தியா இருந்தா தான் இப்ப நோய்கள் அது ஒண்ணும் வராது. அதே மாதிரி தான் கட்டாயம் லொஃப்ட கட்டாயம் துப்புராக வச்சுக்கொள்வோம். நான் அதை மெயினா சொல்லிக் கொள்றேன். என்ன அதால மலைகள் பெஞ்சோன்னா இந்த ட்ரொப் இது எல்லாம் விழுந்தோன்னா நோய்கள் கூடுதலா வருது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒரு குறைஞ்ச ஒரு 3 நாளைக்கு ஒரு கூட்டலை துப்புராக்கி வச்சுக்கோன்னு சொன்னா நீண்ட ஆயுள் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் புறா. உங்களோட ஓல்டஸ்ட் பெட் வயசு கூடின பெட்னு சொல்ற பெட் வந்து எத்தனை வயசுல பெட் இருக்கு உங்கள்ட்ட? கடைசா என்கிட்ட இருந்ததுல சீரியஸ்ல வின் பண்ணி தான் ஒரு புறா உண்டு. நினைக்கிறேன் 2013ல வந்த பேர்டு உண்டு. அது கடைசிக்கு என்னோட பிரதர் ஒருத்தர் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க புறாவை. மற்றபடி பழைய புறாக்கள் இல்லைன்னா 2018ல வந்து ஜெர்மன்ல இருந்து அப்ப அஸ்லம் பிரதர் அவர் மூலமா அங்கிருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்து புறாக்கள். இந்த ஃபாஸ்ட் பிரதர் அவங்களோட பிளட் லைன்ஸ் ஸ்ரீலங்கால வந்து நீங்க ஃபேமஸ் ஃபென்சர் உண்டு. உங்களோட பிளட் லைன்ஸ் பொதுவாக வந்து ஸ்ரீலங்கா எந்தெந்த ஏரியாவில் மெயினா இருக்கு ஃபென்சஸ்? சொல்ல போனா ஸ்ரீலங்கா எடுத்திக்கிறாங்க. லாஸ்ட் அவங்க கூட இப்போ ஒரு 3 மந்த்துக்கு முந்தையும் பிரதர்ஸ் கால் பண்ணி கேட்டாங்க, இப்போ சிக்ஸ் தாங்க ஓயிலா இருக்குன்னு கேட்டாங்க. இப்படித்தான் இந்த
ஒவ்வொரு சீசனுக்கு மட்டும்தான் நான் ஒரு வருஷத்துல ஒருக்கா தானே ப்ரீட் பண்ண சொன்னேன். அதே மாரி எனக்கு ப்ரீட் பண்ணி தந்து குடுக்கல. கஷ்டம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லி உண்மையில ப்ரீட் பண்ணல. ஓகே. தேங்க்யூ ஃபாஸ்ட் பிரதர். இன்ஷா அல்லாஹ் ஓகே நெக்ஸ்ட் ஷாஃபி. டைம் அடுத்தது மீட் பண்ணுவோம். இன்ஷா அடுத்து திரும்ப நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது வந்து உங்களை சந்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா